ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 3ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது பார்த்திங்கன்னா நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, கடந்த சில காலங்களாக பார்த்திங்கன்னா ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க போகின்றது. இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி 3ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுது. ஸோ அதனுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழப்போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா பிறக்க இருக்குது. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் 3ஆம் தேதி அன்றே பார்த்திங்கன்னா நிகழ்கிறது. இந்த பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது தான் இந்த ஒரு புத்தாண்டு பார்த்திங்கன்னா பிறக்க இருக்குது. பொது காரியங்களை முன்னின்று பார்த்திங்கன்னா நீங்கள் நடத்துவீர்கள். அதேபோல் தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கையானது உங்களுக்கு துளிர்விடும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். தம்பதிக்குள் பார்த்திங்கன்னா அந்யோன்யங்களானது பிறக்கும். குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு வாரிசானது பார்த்திங்கன்னா உருவாகுங்க. விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. மகளுக்கு திருமணத்தையும் பேசி முடிப்பீர். இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் வரை பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகளானது பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தாராளமான ஒரு தனவரவானது உங்களுக்கு உண்டுங்க. வீட்டில் சுப விசேஷங்களானது நடக்கும். புதிய வாய்ப்புகளானது கைகூடும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் உங்களது திறமைகளை பார்த்திங்கன்னா இப்பொழுது உணர்வார்கள். சவாலான செயல்களை கூட நேர்த்தியாக செய்து முடித்து வெற்றி வாகை பார்த்திங்கன்னா சூடுவீர்கள். பட்டம், பதவி போன்ற அதிகார அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் அபிவிருத்தியானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. எதிர்பார்த்ததை விட அதிக வருமானங்களானது கிடைக்கும். வீடு மனை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு சேரும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆண் மகனாக பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா விற்பனைகளும் அதிகரிக்கும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் இப்பொழுது சேருங்க. பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இணக்கமான ஒரு சூழ்நிலையானது உண்டாகும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. தீர்க்கமாக யோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது ரொம்ப அவசியம். அதேபோல் சட்ட சிக்கல் காரணமாக மன அமைதியானது குறையும் என்பதனால எந்தவிதமான சட்ட சிக்கலாக இருந்தாலுமே நீதிமன்ற படி ஏறுவதை தவிர்த்து பேசி தீர்க்க முயல பாருங்கள். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் மன சஞ்சலத்தால் பார்த்திங்கன்னா தாமதமாகும். யாருக்குமே பணம் பார்த்திங்கன்னா கடனாக தரக்கூடாது. நீங்கள் பார்த்திங்கன்னா கடனாகவும் வாங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் 7ஆம் அதிபதியான சனி பகவான் இப்பொழுது இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் நின்று அஷ்டம சனியாக பார்த்திங்கன்னா பலன் தருவார். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையாக இருப்பவர்கள் யார், பகடக்காயாக பயன்படுத்துபவர் யார் என்று பார்த்திங்கன்னா அனுபவ உண்மை புரியும். உடல் உபாதைகள், நோய் தொந்தரவு, மாற்று வைத்தியத்தில் பலன் தரும். கொடுக்கல் வாங்கலில் நிதானத்தை பார்த்திங்கன்னா கடைபிடிக்கவும். தாய் வழியில் மனக்கவலைகளானது, கருத்து வேறுபாடானது பார்த்திங்கன்னா உண்டாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கவனங்கள் தேவை. புதிய முயற்சிகளை சுய ஜாதக பரிசீலனைக்கு ஏற்ப செய்து கொள்வது நல்லதுங்க. பண வரவில் முன்னேற்றங்களானது இருக்கும். பெண்கள் பார்த்திங்கன்னா புதிய வாகனத்தை வாங்குதல், ஆடம்பர பொருட்களை வாங்குதல், உல்லாச பயணம் செல்லுதல் என்று இனிமையாக பொழுதை பார்த்திங்கன்னா கழிப்பீர்கள். சிலர் பார்த்திங்கன்னா பணிச்சுமை அல்லது ஆரோக்கிய குறைபாடு காரணமாக விருப்ப ஓய்வு பார்த்திங்கன்னா இப்பொழுது பெறலாம். தம்பதிகள் பார்த்திங்கன்னா அமைதி கடைபிடித்தால் நிலைமைகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீராகும். குடும்ப
குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருந்தாலுமே நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழைய வீட்டை பார்த்தீங்கன்னா புதுப்பிப்பீர்கள். பொழுதுபோக்கான விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகளினுடைய திருமணம், கல்வி போன்ற சுப நிகழ்விற்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்திருந்த தொகையானது கிடைத்து பணவரவுகளானது இப்பொழுது சரளமாகும். உங்களுடைய பேச்சால் முன் கோபத்தால் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளானது தள்ளி போகலாங்க. பணியாளர்களால் சில அசௌகரியங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் ராசியிலும் ராகு பகவான் சப்தமஸ்தானத்திலும் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடியதாக காணப்படுது. ஸோ அதனை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி பிரச்சனையானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஜென்ம கேது ராகுவினுடைய காலம் என்பதனால எதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாதுங்க. ஸோ கவனங்கள் தேவை. வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திரம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே திருமண முயற்சியை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. வெறுப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்களினுடைய ஆசீர்வாத திருமணமாக இருந்தாலும் எழில் ராகு பார்த்தீங்கன்னா இருப்பதனால சில தவறான வாழ்க்கை துணையை பார்த்தீங்கன்னா தேர்வு செய்து அதன் பின் பார்த்தீங்கன்னா நாட்களில் வருந்தக்கூடிய நேரங்களாக கருதப்படுது. ஸோ அதனால் திருமணத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெற்றி வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. மேலுமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில சங்கடங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க. அதனால் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா மாற்றலாம். பெண்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய சரடு மாற்றுவது, தாலி பெருக்கி போடுவது போன்றவற்றை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும். கையில் காசு சரளமாக பார்த்தீங்கன்னா பொருள் இழுபறியாக இருந்த வேலைகளானது இப்பொழுது முடியுங்க. விற்காமல் தேங்கி கடந்த சரக்குகள் இப்பொழுது கையிருப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனையாகும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அதேபோல் உத்தியோகஸ்தரர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மேலதிகாரிகளினுடைய சொல்படி நடப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மாற்றமும் ஏற்றமும் தேடி வரக்கூடிய ஒரு காலங்களாக அமையுங்க. பூமி, மனை, வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டுவீர். ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். காணாமல் போன நகை பணமானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். கடந்த கால கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது குறைய துவங்குங்க. போதிய தனவரவால குடும்பத்தில் நிம்மதியானது நீடிக்கும். சொத்தை பார்த்தீங்கன்னா அடமானம் வைத்து சில்லறை கடனை அடைத்து கடன் தொழிலில் இருந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால நிவாரணத்தை பெறுவீர். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிலரினுடைய இளைய சகோதரர்களுடைய உதவியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. சிலருக்கு சளி, இரும்பல், காய்ச்சல், உடல் அசதி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகளானது ஏற்படும். அஷ்டம சனி மற்றும் விரைய குரு காலங்கள் என்பதனால அதிக முதலீடு கொண்ட செயல்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கிடைக்கக்கூடிய உபரி பணத்தை வேறு வகையில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பதவி, திருமணம் செய்து உற்றார் உறவினரை பார்த்தீங்கன்னா சங்கடப்படுத்துவே. தொழில் பங்குதாரரின் மேல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை குறைவுகளானது உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகளும் கிடைக்கும். அடுத்ததாக சிம்மராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இது காணப்படுது. வரவுக்கு மீறிய செலவுகள் மனதை பார்த்தீங்கன்னா வருத்த செய்யும். அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. தொழில் உத்தியோக ரீதியான பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படாதுங்க. பங்குதாரர்களிடம் இருந்து அந்த பிரச்சனைகளானது இப்பொழுது அகலும். மேலதிகாரிகளிடம் இருந்து வாக்குவாதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல ஒரு சொந்த வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் செல்லலாம். கை மறதியாக பார்த்தீங்கன்னா வைத்த முக்கியமான ஆவணங்கள், நகைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இடப்பெயர்ச்சி செய்ய நேரிடும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் என்று உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்தீங்கன்னா ஏங்கி தவிப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியங்களானது உண்டாகுங்க. வீடு வாகன சொத்து யோகங்களானது உண்டாகும். தாயினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்களானது உண்டாகுங்க. நண்பர்களினுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களினுடைய ஆன்லைனில் பொருள் வாங்கக்கூடிய ஒரு மோகமானது வங்கி சேமிப்பை கரைத்துவிடும். வீண் விரயம் அல்லது வைத்திய செலவை சற்று பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்துதலாக இருக்கலாம். வருமானத்தில் பெறக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கடனுக்கு செல்லும். அதேபோல் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேன்மையான பலன்களானது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிக முனைப்புடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா
பெரும் லாபத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். மாற்று முறை வைத்தியத்தில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்திற்கு பொன் பொருளை நீங்கள் வாங்குவீர். எதிர்காலங்கள் குறித்த சிந்தனைகளானது அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய குறைபாடானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அகலும். தொழிலில் நல்ல ஒரு லாபங்களானது அதிகரித்து காணப்படும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.